கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், சீக்கிரமாய் போய் சீசர்களுக்கு சொல்லுங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், இதை முதலில் சீசர்களுக்கு போய் சொல்லுங்கள். ரோம அதிகாரிகளுக்கோ போர் சேவர்களுக்கோ யூதர்களின் பிரதான ஆசாரியனுக்கோ மற்றும் எந்த தலைவருக்கும் தன்னை காண்பிக்காமல் சீசர்களுக்கு மட்டுமே தான் உயிரோடு எழுந்தவற்றை காண்பித்தார். நாம் ஆதியாகம புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 9-13 வசனங்களில் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்பதை சீக்கிரமாய் தகப்பனிடம் சொல்லியும் சீக்கிரமாய் தகப்பனின் யோசேப்பிடம் அழைத்து வருமாறும் உத்தரவு பிறப்பித்தார். ஏனென்றால் இந்த யோசேப்பின் அண்ணன்மார்கள் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்ல தயாராக இருப்பார்கள். ஆனால் தகப்பனிடம் மட்டும் செய்தியை சொல்ல பயம். ஏன்? யோசேப்பை குழியில் போட்டது, விற்றது, செய்த துரோகங்கள், அவனது அங்கியை கலற்றி இரத்தத்தில் தோய்த்து, இப்படி பல காரியங்களை தன் தகப்பனிடம் யோசேப்பு சொல்லி விடுவானோ என்ற பயம் அண்ணன்மார்களுக்கு. இன்று இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் என்னால் அறிவிக்க முடியாது என்பார்கள் சிலர். ஏனென்றால் மறைமுக பாவங்கள் அதற்கு காரணம். ஆனால் நம் தேவன் சொன்னது, நாம் யாவரும் அதிசீக்கிரமாய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்றும் தேவனால் பிறப்பிக்கப்பட்டதான ஒரு கட்டளை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த காரியத்தை ஏன் முதல் சீசர்களுக்கு போய் சீக்கிரம் சொல்லுங்கள் என்கிறார்? சீசர்கள் காட்டி கொடுத்தவர்கள், மறுதளித்தவர்கள் இவர்கள்தான். நம் தேவன் மன்னிக்கிற தேவன், மனதுருகுகிற தேவன். நீ உண்மையுள்ளவனாய் இருப்பாய் என்று உன்னை நம்பி இந்த கனமான ஊழியத்தை உங்கள் கையில் ஒப்புவித்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் இதை வாசிக்கலாம். ஆமேன். God bless you.